வர்ஷிப்னு சொல்லும் போது வாட் டு யூ மீன்? அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? ஆராதனைன்னா மகிமைப்படுத்துறது, துதிக்கிறது, அப்புறம் அப்படியே கை உயர்த்துறது, அவருக்கும் நமக்கு உள்ள மேலான அன்பின் பாசமான உறவு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம கூட பாருங்க சர்ச்சில் என் உயிரான அப்படின்னு பாட்டு பாடுவோம். உண்மையிலே உயிரான இயேசுதானா அப்படின்னா சந்தேகம். உயிர் வேற இடத்துல இருக்கும். ஆமாம். ஸோ ஆராதனைனா ஆண்டவரை நேசிக்கிறேன். ஓகே இப்போ எப்படி கர்த்தரை நேசிக்கணும்? அதாவது மேரேஜ்ன்ற இந்த டாபிக் வரும்போது ரெண்டு விஷயம். ஒன்று அரேஞ்ச் மேரேஜ், இன்னொன்று லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ் போய் இப்போ வந்து நம்மளே வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இட் ஹஸ் பிகம் த நார்ம். ஸோ ஹவு டு வி நேவிகேட் திஸ் ஆஸ் அ கிறிஸ்டியன்? அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருந்தால் மட்டும்தான் அது நம்ம லைஃப்ல அனுமதி. யாக்கோபை பாருங்கள், ராகேலுக்காக நின்றான். பைபிள் அதை அக்செப்ட் பண்ணுது. நீங்க எங்கேயாவது ராகேல் கூட நின்று பேசினா, ஓடினா, விளையாண்டா எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல? இதனால உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? இல்லை, நான் யோசிக்கல, நீங்களே சொல்லிட்டு. இல்லை, நீங்க அதான் கேட்க போறீங்க எனக்கு தெரியும். வீட்டில் எல்லாரும் என்னை இருக்கிறாங்க, இவங்க தான் என்னை நேசிக்கிறாங்கன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகி அதுக்கப்புறமா தான் வீட்டில் பேச்சு கேட்காம போய் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா என்கிட்ட எப்படியாவது வார்த்தையை வாங்கணும்னு பார்க்குறீங்க. இல்லை, ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன். உண்மைதான். நான் ஒரு போதகருடைய பையனாக இருந்தேன். ஓகே, ஸோ பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்தீங்க. அப்பா அம்மா ஜெபித்து இருந்தாலும் என்னோட வாழ்க்கை ஆண்டவர் விட்டு தூரமாக ரொம்ப போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மேலிருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்துட்டு ஒரு மரத்தில் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில இருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா நான் இறந்துருவேன்ப்பா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் அழுதேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, பயப்படாத, ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்ய, உயிரை கொடுத்தா உயிர் போற வரைக்கும் உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொல்லு. இப்ப மற்ற பெற்றோர்கள் சொன்ன, நீ செஞ்சதுக்கு அனுபவிக்கிற, என்ன செய்யறது, ஜோம் பண்ணி ஏதாவது பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஆனா என் தகப்பனார் உண்மையான அந்த உணர்வுபூர்வமான அன்பின் வார்த்தைகள் அந்த நேரம் என்னை புடமிட்டது. இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை கண்டிக்கிறவராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன், நிச்சயமா அவர்கிட்டே வந்து If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now, back to the video. All right, Pastor David Durai, welcome to the Peacemakers podcast. Thank you so much. அற்புதமான நேரம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். எனக்கு வந்து உங்களை ஐ திங்க் ஐவ் நோன் யூ ஃபார் 7 years now. நம்ம முறை 2019 நம்ம சந்திச்சோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க, we did a lot of ministry together. நான் அப்போ தான் கீபோர்டு கற்றுக்கிட்டு வாசிக்கிற ஆரம்பம். அப்போ வந்தீங்க. இட்ஸ் ரியலி நைஸ் டு see you after 6 years. ஸோ நீங்கள் வந்து யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்ட்டு நம்ம பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம will get into the episode. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். கர்த்தர் பார்க்கிற எல்லாரையும் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை ஐபிசி சபையில் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கடந்த 21 ஆண்டுகளாக இந்த ஊழிய பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். Wow, 21 years. Yes. Almost as old as me. Yeah, so நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்காங்க அங்கிள்? ஒரு 350 பேர். ஒரு சர்வீஸ்க்கு 350 மெம்பர்ஸ் வருவாங்க. மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கும்? இல்லை, ஒரே சர்வீஸ் தான். ஓகே, பிரான்ச் சர்ச்சஸும் இருக்குது, கிளை சபைகள் இருக்குது. ஓகே, ஸோ ஒரே திருச்சிக்குள்ளேயே இருக்குமா இல்லை? அதாவது திருச்சி சுற்றி தான், அப்படி லால்குடி இந்த கிராமங்களை சுற்றி இருக்கிறது. ஓகே, ஸோ 21 years மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சாப்டர் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு கெஸ்ட்டு கூட பேசும்போது எனக்கு நான் கேட்குற கேள்வி எப்போவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேள்வியும் கூட, தட் இஸ் why do you choose to follow or serve God? நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் என்ன காரணம்? அதாவது ஒரே ஒரு காரணம்தான். நம்ம எல்லாருக்குமே
இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். ம். எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்ம சொல்லிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவருடைய விலையேறப்பெற்ற அன்பு. அப்புறம் இந்த உலகத்திலே அவரை போல வேற ஒருவரே இல்லையே. அவருக்காக அவர் நமக்காக அவருடைய முழு ஜீவனையும் கொடுத்தாரு. அதனால் அந்த இயேசுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை. ஓகே. அந்த அன்பை நீங்கள் எப்படி முதல்ல என்கவுண்டர் பண்ணீங்க? நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு சபையில் வளர்ந்து வந்தீங்களா? இல்லை வீட்டில் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தினால அதனால அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வேவர்டாக இருந்து ரிபல்லியஸாக இருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் மூமெண்ட் வச்சு கொண்டு வந்தாரா? எப்படி? அதாவது ஆண்டவருடைய சந்திப்பு என்று ஒரு நாள் எனக்கு இருந்தது. ஓகே. நான் ஒரு போதகருடைய பையனாக இருந்தேன். ஓகே. ஸோ பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்தீங்க. எங்கள் தாத்தா போதகராக இருந்தாங்க, ஓகே. எங்கள் அப்பா போதகராக இருந்தாங்க. ஓகே. அதனால் போதகராக இருந்ததுனால நான் நல்லவனாக இருந்தேன்னு சொல்ல முடியல. ஓகே. சொல்லுவாங்க இல்லையா, அந்த சவுலை வந்து எல்லா அதிகாரங்களையும் தாண்டி அங்கே பிசாசு அவனை அழுக்கழிச்சுதான். அது மாதிரி என்னதான் இருந்தாலும் சில சூழ்நிலைகளை தாண்டி சில நேரங்களில் நமக்கு சில சம்பவங்கள் நடக்குது. எப்படின்னா தேவனை விட்டு சில நேரங்களில் தூரமாக போகும்போது ஓகே. அப்பா அம்மா ஜெபித்து இருந்தாலும் என்னோட வாழ்க்கை ஆண்டவர் விட்டு தூரமாக ஓகே. ரொம்ப போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் ஓகே. ஒரு பயங்கரமான ஒரு மேலிருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்துட்டு ஒரு மரத்தில். ஓகே. இது எந்த வயசில் ஆகுது அங்கிள் உங்களுக்கு? இது வந்து ஒரு 18 ஓகே. 18 இயர்ஸ். 17 வயது இருக்கும். ஸோ அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு அந்த நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச்சில் 3 ஜெனரேஷன்ஸாக வந்து பாஸ்டர்ஸ் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஆனால் 18 இயர்ஸில் தான் வந்து நீங்கள் ஆண்டவருக்கு கமிட் பண்ணுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை? அந்த 17 வயசில். இந்த 17 அந்த கமிட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருந்துச்சு? அதாவது நம்ம எப்போதுமே பிறந்ததுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வீட்டில் நம்மளை மிரட்டினா கண்டிப்பாக நம்ம கேட்டுக்குவோம். அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பு. ஆனால் இந்த 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாம் மாறும். அப்போ நான் 7th போகும்போதே என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால் என் வாழ்க்கையில் நான் தேவையில்லாத நண்பர்கள், உலக பிரகாரமான நண்பர்கள், இவங்களோட சுற்றி என் வாழ்க்கையை வீணாக செலவழிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஓகேயா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதாவது அந்த வயது கொஞ்சம் சிறு வயதாக இருந்ததுனால கொஞ்சம் அடங்கி இருந்துட்டேன். அதான் உண்மை. ஓகே. ஓகே. சொல்லுங்கள் அங்கிள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப கிராமத்தில் இருந்ததுனால சிறு வயதாக இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டு இத்தனை மணிக்கு உள்ளே வந்துடணும், இத்தனை மணிக்கு போகணும், இப்படிலாம் இருக்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஆராதிக்கணும்னு சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் நண்பர்களோடு செலவிட ஆரம்பித்துட்டேன். வளர வளர அப்பா அம்மா பேச்சை கேட்குற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு அங்கிள்? உண்மையாக சொல்லப்போனால் உலக சந்தோஷம். ஓகே. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் ஓகே. உலக மகிழ்ச்சி. என்ன என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உட்காந்து தானே பேசுகிறேன். ஓகே. இது என்ன என்னை அஃபெக்ட் பண்ண போகுது? ஜஸ்ட் நேரம் தானே செலவு பண்ணுறேன். நான் தான் சர்ச்சுக்கு போயிடுறேன்ல கரெக்டாக. மற்ற நாட்கள் நான் எப்படி இருந்தேன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி போய் பழகி தான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போனது. ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் யங் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து மட்டும் இல்லை, நிறைய பெரியவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்ககிட்ட கேட்கும் போதும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னென்னா வீட்டில் வந்து அந்த அட்டென்ஷனும் அந்த அன்பும் கிடைக்காததுனால வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூலில் எங்கேயாவது போய் கொஞ்சம் வந்து யாராவது அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பாக பேசினாலோ இல்லை கொஞ்சம் கம்பேஷனட்டாக இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் என்னை இருக்கிறாங்க, இவங்க தான் என்னை நேசிக்கிறாங்கன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகி அதுக்கப்புறமா தான் வீட்டில் பேச்சு கேட்காம போய் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு என்ன, நான் இப்படி போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா என்கிட்ட எப்படியாவது வார்த்தையை வாங்கணும்னு பார்க்குறீங்க. இல்லை, I'm just trying to like understand what happened. உண்மைதான். ஓகே. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஊழியத்தில் ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க. ஓகே. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணான், பேழையை கட்டினான்.
ஆனால் ஒன்று, அவன் குடும்பம் முழுசும் பேழைக்குள்ளே வந்துருச்சு. எங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, நாங்கள் இருந்தது கிராம பகுதி. அப்போ எங்கள் அம்மா அப்பா ஊழியத்துக்கு போகணுன்னா 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து கிராமங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு 10-11 மணிக்கு வருவாங்க. இந்த 11 மணி வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க டேஸ்லயும் ஆமாம் டெய்லி ஊழியத்துக்கு போவாங்க. ஓகே, டெய்லி ராத்திரி தான் வருவாங்க. டெய்லி, அதாவது வாரத்தில் குறைஞ்சது 3-4 நாட்கள் அப்படி ஆகிடும். சில நேரங்களில் இப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது அப்போது அன்னைக்கு ரொம்ப ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்கிற பாரத்தோடு கூட அவங்க போயிட்டே இருந்தாங்க. அவர்கள் இது மாதிரி ஊழியங்களுக்கு போகிற நேரங்களில் நமக்கு ஊர் சுற்றுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்துச்சு. இதுதான் உண்மை. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் கழித்து தான், ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி விட்டுட்டோமே, இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்ன பிறகு தான் என் தாயுடைய கண்ணீரும் ஜெபமும் என் தகப்பனுடைய கண்ணீரும் ஜெபமும் என்னை ஒரு நாள் தொட்டுச்சு. Awesome. ஸோ அவங்க ஆப்சண்ட்டாக நிறைய இருந்தது, ஊழியத்தினால ஆப்சண்ட்டாக இருந்ததுனால நீங்கள் அந்த டைமில் தான் இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்சஸில், பட் அவங்களுடைய ஜபங்க வந்து திரும்ப நீங்கள் பார்த்தீங்களா அங்கிள், அவங்க நீங்கள் இந்த மாதிரி விலகி போயிட்டு இருக்கும்போது அவங்க உங்களுக்கு ஜெபிக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்களா, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்த பிறகு ரியலைஸ் பண்ணீங்களா? என்னுடைய தாய் ஒரு காரியம் செய்வாங்க. ஓகே. என்னுடைய அம்மாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதிகாலையில் அவங்க அதிக பாரத்தோடு செபிப்பாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்போ நாம் இழந்திருக்கிற அதிகமாய், அதாவது 100% இருந்த அந்த காலை ஜபங்கள் இப்போது 80% இழந்திருக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் எப்பேற்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள் எப்படி கற்று போயிட்டாலும் அவர்கள் ஒருவேளை ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தால் அவங்க நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான காரியம். ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணி ஆமாம், நிச்சயம். அதாவது ஆனால் எனக்கு என்னென்ன விஷயம்னா, காலையில் 5 மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சுடுவாங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. அப்போ எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க, எங்களெல்லாம் ஜெபத்தில் எழுப்புவாங்க. ஆனால் நான் வழி மாறி போன பிறகு என் தாய் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் மெதுவாக என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னுடைய தலையில் கை வச்சோம். அம்மா இப்படி செய்வாங்க, எங்கள் அப்பா வேற மாதிரி, எப்பா துரை ஏசப்பா ஒன்று அதிகமாக நேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு அன்பால் என் இருதயத்தை உடைச்சாங்க. எங்கள் அம்மாவுடைய ஜெபம், எங்கள் அப்பாவுடைய அன்பு, இது ரெண்டும் என்னை திரும்ப ஊழித்து கொண்டு வந்துச்சு. ஓகே. நீங்கள் அந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் பண்ண போகும்போது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் சொன்னீங்க அன்பால் உங்களுடைய இதயத்தை உடைச்சாங்கன்ட்டு. உங்களை கண்டிக்கலையா அப்படின்னா நிறைய? ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டிலலாம் தப்பு பண்ணோன்னா முதல்ல வர்றதே வந்து எல்லோரும் டிக்டேட்டர் மாதிரி ஆயிடுவாங்க, கொஞ்சம் அடித்து பரட்டி இது அதட்டி அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்டால் அவங்க எடுத்த அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து நாங்கள் வாழ்ந்த இடத்துல ரொம்ப சாட்சியாக இருந்தவங்க. ஓகே. என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசக்கூடியவங்க. ஓகே. அப்படின்னா நான் மரணம் தருவாயில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா ஒரு உணர்வுபூர்வமாக சொன்னாங்க, அன்பா, தம்பி நான் இறந்துருவேன்ப்பா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் அழுதேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, பயப்படாத, ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்ய, உயிரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் உங்கள் ஊழியத்தை செய்வேன்னு சொல்லு. இப்போ மற்ற பெற்றோர்கள் சொன்ன, நீ செஞ்சதுக்கு அனுபவிக்கிற, என்ன செய்கிறது, ஜோம் பண்ணு, ஏதாவது பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என் தகப்பனார் உண்மையான அந்த உணர்வுபூர்வமான அன்பின் வார்த்தைகள் அந்த நேரம் என்னை புடமிட்டது. உண்மையாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை கண்டிக்கிறவராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன், நிச்சயமாக அவர்கிட்டே வந்திருக்க மாட்டோம். ஒரு பக்கம் அந்த கண்டிப்புக்குள்ளே அவருடைய பூரணமான அன்பு அது ஒழிந்திருக்கு. அதனால தான் நம்ம கண்டிக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். ஸோ தட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஓகே, டாக் அபவுட் தட் மூமெண்ட். நீங்கள் சொன்னீங்க அந்த 17 வயசில் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய உயிரை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கமிட் பண்ணிங்கன்ட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தான் நினைக்கிறேன், அதுதானே? ஆமாம். ஓகே, அந்த மூமெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா பேச்சை கேட்காம போயிட்டேன்னு. அப்போ எங்கள் ஊரில் ரொம்ப
அந்த ஊரை தாண்டி ஒரு பெரிய அந்த கரை ஓரமாக நிறைய தென்னை மரங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தென்னை மரத்தில் ஏறி மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னா, ஏற்கனவே கூட நம்ம டெலிவிஷனில் அதை பகிர்ந்துருக்கிறேன். விழுந்தோடனே அந்த அந்த விலா எலும்புகள்லாம் உடைஞ்சிருச்சு. ஓகே, உங்களுடைய ரிப்ஸ் மொத்தமாக உடைஞ்சிருச்சு. அப்போ உடஞ்சோடனே அது என்னன்னா ரொம்ப மோசமான நிலைமை. அப்போ மொத்தமானு சொல்ல முடியாது, அங்கங்கே பின்னாடி முன்னாடி அப்படி. அப்போ என்னென்னா அந்த காலங்களில் நான் சொல்கிறது சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பெருசாக செல்ஃபோன் அப்படிலாம் இன்னும் கைக்கு வரல. வந்தது, ஆனால் பெரிய அளவில் ரீச் ஆகலை. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் உடனே ஃபோன் பண்ணி ஒரு டாக்ஸி வர சொல்ல அப்படிலாம் இல்லை. எங்கள் ஊரில் ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அதில் வைக்கல பரப்பி அதுக்கு மேலே போர்வை பெட்ஷீட்டை விரித்து அதில் என்னை படுக்க வச்சு கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் இன்னும் உடஞ்சிருக்குமே. இல்லை, ஆக்சுவலி அன்னைக்கு அது ஜனங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி அந்த இடத்துக்கு அப்படி என்னை கொண்டு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு அவரால் ஒன்றுமே புரியல. அப்போ தான் டாக்டர் சொன்னார், ரொம்ப மூச்சு திணறுது. அப்போது எங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு, டாக்டர் மறித்தாலும் மறிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது என் காதுகளில் அதை வாங்கிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டு மூச்சு திணறிச்சு. அப்போ தான் திரும்ப என்னை டாக்ஸியில் கொண்டு வரும்போது என் தகப்பனார் என்னை பார்த்து அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான், பயப்படாத, இந்த வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடு, உயிரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லு, ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லு அப்படின்னு எங்கள் அப்பா அன்றைக்கி சொன்னாங்க. அந்த ஜீவன் அன்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என் வாழ்க்கையை உண்மையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் அன்றைக்கி என் ஜீவனை திரும்ப பண்ணினார். இன்றைக்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, உயிரோடு இருக்கிறேன். ஓகே, 17 இயர்ஸில் உங்களுக்கு இந்த சம்பவம் ஆகி நீங்கள் ஆண்டவருக்கு கமிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி ஒரு வேவர்டான ஒரு லைஃப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய என்கவுண்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரிகவரி ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்மளை கட்டி நம்மளை டிசிப்ளின் பண்ணி கொஞ்சம் வளர்க்குறது. ஸோ அது வளர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஐ திங்க் யூ காட் இன்டு மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங் ஸ்டேஜ், நீங்கள் அந்த என்கவுண்டர் மூமெண்ட் ஆன பிறகு ஆண்டவர் உங்களை எப்படி வந்து கட்டி வளர்த்து எழுப்பினார், அதை பற்றி கொஞ்சம் பேச. அதாவது முதலாவது மறுபடியும் சொல்கிறேன், நான் இயேசுவை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தோன்னே என் தாயும் தகப்பனும் ரொம்ப என்னை அதிகமாக நேசித்தாங்க. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் நாம் தவறு அதிகமாக செய்யும்போது தகப்பன் தாயுடைய அவருடைய அன்பிலிருந்து தூரமாக போயிடுறோம். ஆனால் உண்மையே நாம் நல்லவர்களாக வாழும்போது தகப்பன் தாய்க்கு நம்முடைய செய்கையினால் சந்தோஷத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க அன்பை நம்ம நிச்சயமாக பூரணமாக வாங்க முடியும். இதை நம்ம எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் என்னை நேசிச்சிங்களா, என்னை பார்த்தீங்களா, அப்போ நிச்சயமாக கண்டிப்பு என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே சமயத்தில் அதிகமான அன்பும் அவசியமாக இருக்குது. ஸோ அந்த பில்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்கிள்? நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு அதாவது சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த அன்பு கிடைத்த பிறகு என்னுடைய தகப்பனார் தாயார் ஜெபிக்கும் போது அதிகாலையில் எழுந்து அவளோட மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எதை விட்டேனோ அதை மறுபடியும் தொடர ஆரம்பித்தேன். அப்புறம் உடனே அடுத்த சில மாதங்களில் என்னை உடனே பைபிள் காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே, அப்புறம் நான் எந்த வயசில் பைபிள் காலேஜுக்கு போகிறீங்க? 19. ஓகே, ஒரே ஒரு குட்டி கொஷின் என்னென்னா, நீங்கள் அந்த காலை ஜெபத்துக்கு முதல்ல எழுந்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்துக்காமல் போயிட்டீங்கன்னு சொன்னீங்க. அந்த எழுந்துக்காமல் இருக்கிற அந்த டைமில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா எழுந்துக்கிறதுக்கு? அதான் நான் எங்களுடைய அப்பாவுடைய குணத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அன்பு நிமித்தம் எதையும் செய்யக்கூடியவங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் டக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி ஜெபிக்காமல் இருந்த கர்த்தர் அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா, டேய் தம்பி, உனக்காக ஆண்டவர் காத்துட்ருக்காரு,
எலும்புப்பா, துரை துரை துரை, எப்பா எப்பா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா என்னிடத்துல கடினமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் இன்று என் தகப்பனார் மரித்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் அன்போடு கூப்பிட்ட சத்தம் இன்னும் என் காதை விட்டு மாறல. இன்றைக்கும் அதை நினைக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வருகிறது. அது என்னுடைய உள்ளத்தை உடைச்சு போடும். டிடியூஸ் ஆண்டவருடைய அன்பை உங்கள் அப்பா கிட்ட பார்த்தீங்களா? உறுதியா உறுதியா. அதை அந்த விபத்தாக இருக்கிற நேரத்துலையும் பார்த்தேன். ஊழியத்து வந்த போது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரலில் உட்காந்துருக்கேன். சிஐடிஎஸ் போகிறேன் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக இட்டார்சியில். நான் உள்ளே உட்காந்து அழுகிறேன்ப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காரியத்தை செய்தாங்க. டேய், ஏப்பா அழுகிற, அழக்கூடாது அப்படின்னு அவங்க பேகை திறந்து அவங்க உள்ளே வச்சுருந்த பைபிள் எடுத்து, இதை படி, நீ இதை படிச்சுன்னா நீ ஞானி ஆகிடுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா அன்றைக்கி பைபிளில் சொன்ன அந்த உணர்வுபூர்வமான வார்த்தை என்னை தொட்டுச்சு. உண்மையாக சொல்கிறேன், நான் மறுபடியும் ஜெபத்தை தொடர்ந்தது மட்டுமில்லை, இந்த வேதத்தை தொடருவதற்கும் இந்த தகப்பனார் தாயார் ரொம்ப அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அதே மாதிரி அப்பா ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. ஆமாம். ஸோ டாக் அபவுட் தேட். நீங்கள் எப்படி அந்த மூமெண்ட்டில் வளர்ந்து எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு மினிஸ்ட்ரி கமிட் பண்ணீங்க? அதான் அன்னைக்கு, அதாவது நமக்கு அந்த விபத்து நேரிட்ட அந்த நேரம் சுகமாய் வந்தோடனே முதல்ல நான் சொன்ன வார்த்தை, இந்த ராஜாதி ராஜாவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை உசுரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டேனே, அதனால் அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே வந்து அப்புறம் ஜெபம், அப்புறம் வேதம், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு போவேன், வருவேன். எங்கள் விசுவாசிகளோடு அதுக்கு பிறகு தான் மிங்கிளே ஆக ஆரம்பித்தேன். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் மிங்கல் ஆகாமல்? அதாவது இடைப்பட்ட காலங்கள். ஓகே, கொஞ்ச காலங்கள் நாங்கள் இருந்தோம், ஒரு 3-4 வருஷங்கள் இடைப்பட்ட காலங்கள். நான் அந்த அந்த உறவுகளை இழந்தது போல் இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவலாக மினிஸ்ட்ரியிலேருந்து இப்போ நம்ம சபையில் வந்து ஒரு 350 மெம்பர்ஸ் ஒரு சர்வீஸ்க்கு அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ குவெஸ்சன் அபவுட் சர்ச். உங்களுடைய அந்த ஃபார்மேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க, நம்ம உருவாக்கப்படுகிற அந்த டைமில் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பைபிள் காலேஜில் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கூட இருந்து அவங்க கூட வேலை செய்யும் போது, ஆல்ரெடி நீங்கள் பாஸ்டருடைய பையனாக எல்லா வேலையும் பண்ணுவோம், எல்லாம் சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்போம். ஆனால் சர்ச்சில் நம்ம பிலீவர்ஸ் கூட அந்த கம்யூனிட்டி கூட இன்வால்வ்டாக இருக்கிறதுடைய அதோடைய எஃபெக்ட்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து சபை ஜனங்களோட இன்வால்வ்டாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவங்களோட ரிமூவ்டாக இருந்தேன், நீங்கள் வந்து அவங்க கூட மிங்கல் ஆகலைன்ட்டு. நீங்கள் மிங்கல் ஆக ஆரம்பித்த பிறகு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி க்ரோ ஆச்சா இல்லை வந்து இருந்ததும் போயிடுச்சா? உண்மையாக சொல்லப்போனால் திரும்ப சபைக்குள் வந்தபோது உண்மையாகவே என் ஜனங்களுடைய அன்பு கிடைக்க ஆரம்பித்தது. அதாவது உலகத்தில் வாழும்போது உலகத்தில் செய்கிறவங்க எல்லாமே, என் ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன பண்ணுவானுங்கன்னா தேவையில்லாத பேசுவாங்க, உலக பிரகாரமான காரியத்தை செய்வாங்க, பாவத்தை குறித்து லகுவாக பேசுவாங்க. ஆனால் திருச்சபைக்கு வரும்பொழுது முதல்ல அந்த ஜனங்களுடைய ஐக்கியம் கிடைச்சது. முதல்ல இவைகள் நிறுத்தப்பட்டது, அவைகள் கிடைத்தது. அதுக்கு பிற்பாடு அவர்களுடைய அன்பும் கிடைச்சது. அதுக்கு பிறகு தான் அப்படி மிங்கிளாகி சபைக்குள்ளே பழக ஆண்டவர் உதவி செய்தார். ஓகே, அது உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்ட நெருங்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? அப்படி அவங்க கூட சேர்ந்ததுனால அடிக்கடி இப்போது மற்ற நேரங்களில் உடனே இப்போ அடுத்தது உடனே வேறு ஜெபம், ஊழியம், கிராம ஊழியம், இப்படிலாம் செயல்பட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா என்னை உடனடியாக ஊழியத்தில், ஓகே பிள்ளை ஆண்டவர்கிட்ட வந்ததே போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் உடனே பைபிள் காலேஜ் போயிட்டேன். ஓகே, அதனால் அந்த 6 மாதங்கள் எனக்கு ரொம்ப அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
யூசுவலாக நமக்கு சர்ச்சில் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் இல்லை நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோன்னு சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு சேட்லி என்னென்னா வீக்கெண்ட்ஸில் ஒரு டைம் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சர்ச்சுடைய இன்வால்மெண்ட் அவ்வளோதான். அவங்க சர்ச்சில் இன்வால்வ்டாக இருக்கிற உடைய லெவலில் அவ்வளோதான். வெறும் வீக்கெண்டுக்கு ஒரு சர்வீஸ் போயிட்டு வருவாங்க. அதுவும் வந்து தடு மாதிரி இப்போ எல்லாமே வந்து ஒரு ஹவர் சர்வீஸு, அப்புறம் 90 மினிட்ஸ் சர்வீஸு ஆயிடுச்சு. அந்த 1 hour இல்லை 90 மினிட்ஸுக்கு போயிட்டு வராங்க, அவ்வளோதான். சர்ச்சுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டாக நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு சர்ச்சில் போய் மினிஸ்ட்ரி போகும்போது அது கூடலாம் போக மாட்டாங்க. வெறும் வீக்கெண்ட்ஸ் மட்டும் போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு பிரச்சனையை நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம நேற்று ராத்திரி கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா சர்ச்சில் வந்து அந்த சண்டே சர்வீஸில் அந்த 60 மினிட்ஸ்னால் அட்லீஸ்ட் இப்போல்லாம் 20 மினிட்ஸ் தான் மெசேஜே ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் பேசுவாங்க. அந்த 30 மினிட்ஸில் சபையில் வந்து ஒரு வயசு குழந்தையும் இருக்கும். ஒரு வயசு குழந்தைங்க நம்ம பேசுறது எதுவும் புரியாதுன்னே வச்சுப்போமே. ஆனால் ஒரு வயசு குழந்தையும் இருக்கும், 70 வயசு பாட்டியும் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி நீங்கள் வந்து பேசி ஆகணும். ஒரு பாஸ்டராக நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்கன்னா பேசி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய கன்சர்ன்ஸுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டெய்லர்டாக பேசுறது ரொம்ப கஷ்டம் அந்த டைமில். ஸோ இதனால தான் நம்ம பழைய சர்ச் மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா சண்டேஸில் சண்டே ஸ்கூல் இருக்கும். சின்ன பசங்கள்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. யூத் மீட்டிங் இருக்கும். 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் யூத் மீட்டிங் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டே சர்வீஸ் இருக்குது. இது சண்டே நடக்கும். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து பைபிள் ஸ்டடி நடக்கும். அப்புறம் ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இதில் எல்லாத்துலேயும் இன்வால்வ்டாக இருந்தாங்கன்னா, இப்போ யூத் மீட்டிங் வந்தாங்கன்னா, இப்படி நீங்கள் சொல்கிற பல காரியங்கள் இருந்தால் நிச்சயம் உருவாக்கப்படுவாங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா யூத் மீட்டிங்க்கு வரும்போது மெயின் சர்வீஸில் சண்டே சர்வீஸில் நிறைய காரியங்கள் யங் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் மெயின் சர்வீஸில் பேச முடியாது. ஏன்னா அங்கே சின்ன பசங்களும் இருப்பாங்க, அது இன்னும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு போர் அடிங்க, இவங்க என்ன இதை பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. சின்ன பசங்களுக்கு சண்டே ஸ்கூலில் பசங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை இப்போ மெயின் சர்வீஸில் சொன்னாலும் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும், ரொம்ப சைல்டிஷாக போயிடும். அதனால் அதை தான் சொல்கிறேன், அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அங்கங்கே வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது நிறைய இடத்துல இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு மெஜாரிட்டியே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் இன்னொரு பெரிய மெஜாரிட்டி இதில் எல்லாத்துலேயும் ரிமூவ்டாக இருக்கிறாங்க. சர்ச் பண்ணாலுமே நம்ம பிலீவர்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் அ ரோட் பிளாக். ஒரு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு, இறங்கி ஏறாமல் விழுந்து எழும்பாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த விஷயம் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையின் நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலங்களில் காலையில் போனோன்னா விடுதலையான ஆராதனை. அந்த காலத்தில் எதுவுமே உங்களுக்கு பெரிய ஆடியோ சிஸ்டம் அப்படிலாம் இருக்காது. விடுதலையான ஆராதனை, விடுதலையான தேவனுடைய வார்த்தைகள், உடைக்கப்படுகிற உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அது கிடைத்தது மட்டும் இல்லை, மாலை நேர ஊழியங்கள், இப்படிலாம் பார்த்து வளரக்கூடிய சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு இருந்தது. இப்பொழுது யாரும் அப்படி செய்வதை பார்க்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலங்களில் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா சனிக்கிழமை காலையில் எங்கே போயிடுவாங்க, சர்ச் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே என்ன ஜெபம் நடக்குன்னா உபவாச ஜெபம். எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமையே போயிடுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை என்ன ஜெபம், பெண்கள் ஜெபம். வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம், சனிக்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை சண்டே ஸ்கூலு, அதுக்கு பிறகு மாலையில் சுவிசேஷ ஊழியம், அப்புறம் புதன்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, இப்படி வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்களை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அவங்க ஒரு 10-11 வயசு வரைக்கும் நம்ம பேச்சை கேட்குறாங்கல்ல. இந்த 11 வயசுக்குள்ள இந்த உபவாச ஜெபம், இந்த வீட்டு ஜெபம், இந்த சண்டே ஸ்கூலு, இந்த சர்ச்சு ஆராதனை,
இவைகளுக்குள்ளெல்லாம் அவங்க 10 வயசு வரைக்கும் இருந்துட்டாவே போதும். அந்த 10 வயசில் அவர்கள் கேட்ட வார்த்தையே அவர்கள் பின்மாறி போயிட்டா கூட அந்த வார்த்தைகள் நிச்சயம் அவர்களை திருப்ப கொண்டு வந்துடும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடாதே. அவர் எந்த நோக்கத்துக்காக நம்ம இடத்துல அந்த வார்த்தை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிச்சயம் அது நிறைவேற்றும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சர்ச்சில் பிரசங்கிக்கும் போது இந்த காலத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்கள நினச்சிக்கிட்டு கவனமாக பிரசங்கிக்கிறோம். ஏன் இப்போ அப்போ நான் வழி மாறி போன காலங்கள் கூட கொஞ்சம் தாமதம் தான். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் 8 வயசு 7 வயசு 9 வயசில் அப்படியே நட உட பாவனை எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் குடித்ததை பெருசாக பேசணும், இப்போ அது நார்மல் ஆயிடுச்சு. அது நார்மல்னா அது பரவாயில்ல அப்படிங்கிற ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து இப்போ அவங்க இந்த பயங்கரமான வெளிநாடுகளில் எங்கேயோ ஒருத்தருங்க பயன்படுத்தின அந்த என்ன சொல்கிறது போதை வஸ்துகளை இன்றைக்கி சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்கள மேலே ரொம்ப கரிசனை வச்சு பிரசங்கிக்கும்போது அவர்களையும் லைட்டாக டச் பண்ணி அவர்களை என்கரேஜ் பண்ணி பெரியவங்களையும் என்கரேஜ் பண்ணி சபைக்கு தேவையான வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது முழு சபையின் ஜனங்களும் முழுமையாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மாதிரி இந்த கடைசி காலத்தில் கண்டிப்பாக ஊழிய செய்தி ஆகணும். உங்கள் டைமில் உங்கள் ஜெனரேஷனில் இப்போ ஒரு அந்த பாருங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதும் அதுக்கப்புறமா இல்லை ஒரு சிகரெட் பிடிக்கிறதும் அதுதான் வந்து பீக்குன்னு இருக்கும். ஆமாம், இப்போ வந்து அது வந்து அது எல்லாரும் பண்ணுறதான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோடைய எக்ஸ்டென்ட் அந்த வேவர்ட்னஸோடைய எக்ஸ்டென்ட் வந்து இன்னும் மேலே போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இன் மெனி வேஸ் லைக் எங்கள் ஜெனரேஷனுக்கு வந்து த ஆக்சஸ் to means through which you can sin is more. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் போய் வேவர்டாக வந்து பாவம் பண்ணணும்னா எங்கேயும் போவே தேவையில்லை, கையிலேயே பாக்கெட்லேயே வச்சு சுற்றிட்டுருக்கோம் எல்லாத்தையும். ஐ திங்க் ஆர் ஜெனரேஷன் நீட்ஸ் த ஸ்கில் ஆஃப் டிசர்ன்மெண்ட். அந்த பகுத்தறிகிற அந்த ஸ்கில் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் வி ஹாவ் டு க்ரோ, நம்ம அந்த டிசர்ன் பண்ணணும்னா அந்த நாலேஜ் வேணும்னா முதல்ல எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குறது தான் நமக்கு சர்ச்சுக்கு வரும். ஸோ யா லைக் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து யூத் மீட்டிங் போங்க இந்த வாரம், மிஸ் பண்ணாமல். ஓகே, நம்ம சர்ச்சில் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு சர்வீஸுக்கு ஒரு 350 பீப்புள் வருவாங்கன்ட்டு. ஸோ கலெக்டிவாக சில பேர் சம்டைம்ஸ் சர்வீஸ்க்கு வர மாட்டாங்க. ஸோ கலெக்டிவாக வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்க நம்ம சர்ச்சில்? அதாவது ரெகுலராக எல்லோரும் வராங்க. ஓகே, ஆசம். ஆனால் சில பேர் அவ்வப்போது வருகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும் இல்லையா? ஆமாம், சில பேர் ரெகுலராக வைராக்கியமாக வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ரெகுலராக அட்டன் பண்ணுற அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வந்து இந்த 25 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற குரூப்பு? ஒரு 60லேருந்து 70 பேர் இருப்பாங்க. 60லேருந்து 70 பேர். இப்போ இந்த 70 பீப்புளை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி, என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு விஷயம் வந்து நான் அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, சர்ச்சஸில் நிறைய டைம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம், அதுதான் நிறைய டைமு, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாஸ்டர்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. இப்போ நான் நேற்று கூட நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன ப்ரீச் பண்ணுவாங்கன்னா, இப்போ அன்பை பற்றியே பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அன்பாக இருக்கணும், ஆண்டவர் நம்மளை நேசித்த மாதிரி நம்ம பிறரை நேசிக்கணும், நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நெய்பரை நேசிக்கணும், நம்ம எனிமீஸையும் நேசிக்கணும், இதெல்லாம் நேசிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நேசிக்கிறத நான் வந்து கிளாஸுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ என் ஒர்க் பிளேஸுக்கு போகும்போதோ அதை நான் எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து அதை வந்து பண்ணுறது, அந்த நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்றது எப்படி தெரிய வரும்?
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் நமக்கு ரூடாக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனா அவங்கள நேசிக்கணும்னா என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? இப்போ நேசிக்கணும்னு உடனே போயிட்டு அவங்க ரூடாக இருந்தவங்க கூட அப்புறம் அப்படி பரவாயில்லன்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து பழகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அப்ராப்ரியேட்டான ஒரு கிறிஸ்டியன் பிஹேவியர் எப்படி இருக்கும்ன்றத இந்த விஷயத்தை வந்து நிறைய டைம் வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஹானஸ்டாக சொல்ல போனால் பேசுகிறதில்ல. ஸோ இது பேசாததுனால நிறைய டைம் வந்து எங்களுக்கு யங் பீப்புளாக இருக்கிற நிறைய பேருக்கு தே ஃபைண்ட் இட் ஹார்ட் டு ரிலேட் டு வாட்ஸ் பின் செட் இன் த சர்ச். சபையில் பிரசங்கிக்கப்படுகிற அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் பிரசங்கித்துக்கிட்டே இருந்தால் பிரசங்கித்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இறங்கி அவர்களை நேசிக்காத வரைக்கும் காரியம் நடக்காது. நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த காலத்தில் இருக்கிற சந்ததிக்கு கண்டிப்பாக அன்பு தேவை. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், எங்கள் மேலே அன்பாகவும் இருப்பார். இந்த கான்செப்ட் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா உண்மையான அன்புக்காக உலக சந்தோஷத்துக்காக தான் அவன் தேடி போகிறான். உண்மையாகவே ஒரு இடத்துல அந்த உண்மையான அன்பு கிடைத்தா கண்டிப்பாக போக மாட்டாங்க. நான் வாழ்கிறது எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் சபையில் ஜனங்கள் விசுவாசிகள் இருந்தாலும் அவ்வளோ விசுவாசின்னு சொல்கிறத விட அவங்கெல்லாம் என் குடும்பம். கர்த்தர் என் கையில் பொறுப்பாக கொடுத்த குடும்பம். அப்போ எங்கள் பிள்ளைகளோட தான் அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட அன்பாக இருப்பேன். அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கீங்க, அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. அதுக்கு பிறகு அவர்களோட நேரத்தையும் நான் செலவிடுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நேரத்தை செலவிடுவேன். அப்போ அடிக்கடி நாங்கள் ஊழியங்களுக்கு சேர்ந்து போவோம், காரில் போவோம். அப்புறம் வந்து மற்ற நேரங்களில் ஒன்றா கூடி உட்காந்து ஜெபிப்போம். அந்த நேரங்களில் அவர்களோடு கூட செலவிடுவேன். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் இந்த உலகத்தில் போகும்போது அவங்க இந்த அன்பை எப்படி பெறுகிறார்களோ அதே போல் உலகத்தில் ஒரு காரியம் நடக்கும்போதும் அன்பினால் அதை எதிர்கொள்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ இன்னும் பாருங்களேன், உண்மையாக சொல்கிறேன், நம்ம கூட சில நேரங்களில் ஏன் ஏசப்பாவுக்கு விரோதமாக ஏதோ ஒரு தவறு செய்தால் ஏன் அழுகுறோம் தெரியுமா? அந்த உண்மையான அன்புக்கு துரோகம் பண்ணுறோமே, இந்த உண்மையான அன்புக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி தான் அழுகிறோம். அது மாதிரி உண்மையாக சொல்கிறேன், இப்போ ஒரு போதகராக பிரசங்கிக்க மட்டும் இல்லாமல் அவரோட இறங்கி நேசித்து அவரோட நேரங்களை செலவிட்டு, அது மட்டும் இல்லை சபைக்குள்ளே அவர்களுக்கு அவ்வப்போது சில பொறுப்புகள் இவைகளெல்லாம் கொடுத்து உள்ளுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே, அது மட்டும் இல்லை அதுக்கு அடிக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி யூத் மீட்டிங்கு, அது மாதிரி அப்புறம் நல்ல நல்ல ஆக்டிவிட்டிஸ், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள கேம்ஸு நிறைய அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி ஆண்டருக்குள்ளே எப்படியாவது, அதான் சொல்கிறேன், ஆண்டருக்குள்ளே அவங்கள வச்சுருக்கணும், அந்த டச்சிலே வச்சுருக்கணும். இது மட்டும் இல்லை, ஒரு போதகர் நினச்சா மட்டும் அவங்களெல்லாம் உருவாக்கணும்னு நினச்சா முடியாது. இங்கே போதகர் அன்பை வளர்த்துட்டு, பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். இதில் பெற்றவர்கள் ரொம்ப மாதிரியாக இருக்கணும். ஆமாம், இங்கே போதகர்கள்லாம் கஷ்டப்பட்டு அவரை காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு போகிறாண்டவரே, அவங்கள தொடுங்க இவங்கள தொடுங்க, அப்படி இப்படி பிள்ளைகளை பாருங்கள், எதிர்காலத்தை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நாங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருப்போம். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்திருப்பாங்க, இவங்களும் தூங்குவாங்க, அவங்களையும் சேர்த்து தூங்க வச்சுருவாங்க. இதுதான் உண்மை. சரியாக சாப்பிடலையேன்னு கவலைப்பட்ட பெற்றோர்கள் என் பிள்ளை ஜெபிக்கலையேன்னு கவலைப்படலை. ஐயோ, டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அடித்து விரட்டினவங்க சர்ச்சுக்கு பிள்ளைகளோட சேர்ந்து லேட்டாக போனாங்க. இந்த பக்தியையும் வைராக்கியத்தையும் பயத்தையும் பிள்ளைகளுக்குள்ள ஊட்ட மறந்துட்டாங்க. இதுதான் உண்மை. உண்மை அதுதான். அதாவது நாம் எதை பார்க்குறோமோ அதையும் செய்கிறோம். ஒரு நாள் அதை மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ சபையில் பாஸ்டர் பிரசங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து யங் பீப்புள் கூட இன்வால்வ்டாக இருக்கணும். தே ஹாவ் டு டூ லைஃப் வித் தெம். அதுதான் அவங்கள வந்து டிசைபிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய சர்ச்சஸ் வந்து இப்போ அதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மைதான், பிரசங்கமே ஒரு மனிதனை உருவாக்கிடும். 80% உருவாக்கிடும்.
ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தவராக மட்டும் இல்லை, அவர் அன்புள்ளவராகவும் இருந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியை பண்ணி முடிக்க முடிஞ்சது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் பண்ணாத பிரசங்கத்திலேயே அன்பு காட்டுறதுல வரப்போகுதுன்னா, பிரசங்கமே அன்பினால் வந்தது என்பதை மறந்துடக்கூடாது. வா, அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் நான் பிரசங்கமே பண்ணுறேன். இல்லைனா ஒருத்தர்கிட்ட போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்னால் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எதுக்காக நாம் இயேசுவை இன்றளவும் நேசிக்கிறோம்னா, கல்வாரி சிலுவையில் 2 கையும் விரித்து சொன்னார்ல, நான் உன்னை இவ்வளவா நேசிக்கிறேன்னு. எப்பார் என் அன்பு பெருசு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம அன்பை காமிச்சிட்டா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாளும் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பித்த அன்பு ஒருபோது வெட்கப்படுத்தாது. நீங்கள் இந்த மாதிரி யங் பீப்புளை டிசைபிள் பண்ணும்போது, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வாழ்க்கையை அப்படியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தட் யூ என்கவுண்டர்? சில பேர் வந்து சொன்ன உடனே வந்து அதை புரிஞ்சுட்டு சில பேர் நடத்துவாங்க. சில பேருக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு மனசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு புரியாது என்ன பண்ணணுன்ட்டு. சில பேர் ரெபலியஸாக இருப்பாங்க, சொல்லி புரிஞ்சாலும் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ட்ரமில் இருப்பாங்க. சாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே, இப்போ நான் அன்பு காமிச்சோன்னே எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கேட்காத இருக்கும் போதோ இல்லை சேலஞ்சஸ் வரும்போது நீங்கள் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி அவங்ககிட்ட ஹவு டு யூ கெட் த்ரூ டு தம்? உண்மையாக சொல்கிறேன், இவர்கள் ஒரு சில வாலிபர்கள் நாங்கள் சொல்லும்போது எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. உண்மையாக நான் பூர்ணமான அன்பை காண்பிச்சிருந்தா கூட அவர்களால் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் போயிருக்கும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைகள் எங்கள் வாழ்வில் தவறே செய்திருந்தா கூட உண்மையிலே என் மனதளவில் நான் அவங்கள வெறுத்ததில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த பாதையின் வழியாக கடந்து வந்தேன். என்னையும் போல ஒரு தொடுதல் அவர்களுக்குள்ளே வந்துடாதா அப்படின்னு தான் நினைப்பேன். இங்கே பாருங்கள் சாம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்தை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நிதானமாக சொல்லணும்னா, நம்ம அவங்களே கேட்கலனா கூட நம்முடைய அன்பை காமிச்சிட்டே இருக்கணும். ஜபத்தோடு கூட அவர்களுக்காக ஜெபித்து 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 நம்முடைய அன்பை காண்பிக்க 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 நிச்சயம் சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயம் தொடப்படுவாங்க. ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்துடுவாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் கூட சரியாக சர்ச்சுக்கு போனதில்ல, ரொம்ப நாள் எங்கள் பாஸ்டர் எனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோனை எடுத்ததில்லை, நான் கேட்டதில்லை, ஆனால் இன்றைக்கி அந்த அன்பு எவ்வளோ பெருசுங்கிறத நான் உணர்றேன்னு கண்டிப்பாக நிச்சயம் சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. I'm going to ask ஒரு கொஞ்சம் பர்சனலாக ஒரு கொஷன் மாதிரி. Does it hurt? இப்படி மீடியாவில் பர்சனலாக கேட்டால் பர்சனலாக கேட்குறேன்னு சொல்லிட்டு இதை வெளியரங்கமாக்குனா இப்படி பதில் சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே சரி, இது பர்சனலாக ஓவரால்னு வண்டி கேட்கல. என்னென்னா, சரி நீங்கள் சொன்னீங்க நிறைய டைம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசும் போதும் இல்லை ஃபோன் அடிக்கும் போதும் எடுக்க மாட்டாங்க, சொல்ல வந்து கேட்க மாட்டாங்கன்ட்டு. ஆஸ் அ பாஸ்டர், ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன்ன்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து when they do something like that, does it hurt you? காயப்படுத்திருக்கு, உடைச்சிருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லி ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி தூங்கிட்டு இருப்பான், எனக்கு தெரியும். இன்றைக்கி இதை நேரில் கேட்டுட்ருக்கிற எங்கள் சர்ச் பசங்க யாராவது ஒருத்தர் இப்படி நான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு வராதவங்கள இருந்தால் நிச்சயமாக இப்போ சொல்லும்போது கூட அதை உணர்வாங்க. ஏன்னா நான் எழுப்பியிருக்கேன், அவன் தூங்கிட்டு இருப்பான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, எப்பா இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, குளிச்சு ரெடி ஆகிட்டு அழைத்து வைப்பான் எத்தனையோ முறை. ஆனால் ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் அன்பின் ஊழியம். அதை நான் ரெகுலராக செஞ்சிட்டே இருக்கேன். அதனால் எனக்குள்ள ஒரு சக்ஸஸை பார்க்குறேன். அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காத போது அவங்க உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் உணரும் போது how do you handle that? நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் ஒன்றுமே, அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது, என்னப்பாச்சு, என்ன ஆச்சு கண்ணு, ஏன் வரல, நான் ஃபோன் பண்ணியிருந்தேப்பா அப்படின்னு கேட்பேன்.
அவங்க உடனே சொல்லுவாங்க, சில பேர் பதிலே நம்மளை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை தூங்கிட்டேன், நம்ம கோவம் வரும், ஏண்டா எழுப்பி விட்டுமா தூங்கினேன். நிறைய வீடுகளில் அதான் பிரச்சனை. வீட்டில் எழுப்பிவிட்டு நான் முன்னாடி சர்ச்சுக்கு போகிறேன் பின்னாடி வான்னு அவங்க போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவன் தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா நைட்டு வரைக்கும் அவன் செல்ஃபோனை 12-1 மணி வரைக்கும் பார்க்குறான். ஆனால் நான் சரிப்பா பரவாயில்ல கண்ணு, சரி ஜெபித்தியா இன்னைக்கு காலையில், சரி பரவாயில்ல நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அடுத்த முறை நீ எப்படியாவது என்ன செய், ஆலயத்துக்கு வந்துடு. ஆனால் இந்த இடத்தில் அன்பை காண்பிக்கிறேன், ஆனால் வசனத்தினால் அவர்களை கண்டிக்கிறேன். that was going to be my next question. எப்போ வந்து நம்ம அன்பாக இருக்கணும்னு நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க, எப்போ வந்து அந்த டிசிப்ளினரி மோடுக்கு நீங்கள் போவீங்க? ஸோ இப்போ வந்து அவங்கள கண்டிக்கிறதா வந்து கரெக்டான கால்ன்ட்டு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போ என்னுடைய சுயமான வார்த்தைகளினால் அவர்களை கண்டித்து நான் சரி செய்ய நினச்சேன்னா அது கூடாத காரியம். அன்பு அவரிடத்தில் அன்பு காமிக்கும்போது அவர்கள் என்னிடத்தில் அன்பு வைக்கிறாங்க. இந்த அன்பு என்ன செய்யுதுன்னா நான் சொல்லுகிற வார்த்தைகளையும் கேட்க வைக்குது. இது ரொம்ப ரகசியமான விஷயம். அப்போ வேதத்தை நான் போதிக்கும் போது கடினமாக கண்டிச்சிடுவேன். வசனத்தினால கடினமாக கண்டிப்பேன். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுலேயும் அன்பு காமிச்சு நீ பாவம் செஞ்சாலும் உன்னை ஆண்டவர் பரலோகம் சேர்த்துக்குவாருன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்து நரகத்தில் தள்ளுற மாதிரி. அதனால் அன்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி வசனத்தினால் அவளை கடிந்து சரியான பாதையில் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நிச்சயமாக போதகர்களாகி எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக. Yeah, awesome. Okay, I want to talk about something that you are really passionate to talk about. நீங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு எதை பற்றி பேசணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்ட்டு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க ஆராதனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் வர்ஷிப். ஸோ வர்ஷிப் வந்து நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கேன் வர்ஷிப்பை பற்றி கூட. ஸோ ஆனால் வர்ஷிப்புன்னு சொல்லும் போது நம்ம சர்ச்சஸில் வந்து இட் இஸ் இன்டெக்ரல் பார்ட், ஒரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சொன்னோம்ல, 1 hour சர்வீஸ் இருந்தாலுமே 20 நிமிஷம் வர்ஷிப்பு, 20 நிமிஷத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆஃபரிங் இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து 20 நிமிஷம் வந்து மெசேஜ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. 1 hour சர்வீஸ்லேயே 20 நிமிஷம் வந்து வர்ஷிப் இருக்கும். ஸோ லைக் ஐ செட், வர்ஷிப் இஸ் எ இன்டெக்ரல் பார்ட். நீங்கள் வர்ஷிப்புன்னு சொல்லும் போது வாட் டு யூ மீன்? ஆராதனைன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது ஆராதனை என்று சொல்லும்போது அது எப்படி வெளிப்படுத்துவீன்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இந்த ஆராதனை என்று சொல்வது பலரும் பல வகையில் பல காரியங்களை சொல்கிறாங்க. இப்போ ஆராதனைன்னா மகிமைப்படுத்துறது, துதிக்கிறது, அப்புறம் அப்படியே கை உயர்த்துறது, அவருக்கும் நமக்கு உள்ள மேலான அன்பின் பாசமான உறவு அப்படிலாம் சொல்கிறாங்க. நானும் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. ஆமாம். ஆனால் ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு உண்மையாகவே ஆராதனை என்று சொல்லுவதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறான்னா அங்கே ஒரு அடையாளம் தெரியுது. சர்வீஸ் போகிறான், ஆராதனைக்கு முன்னாடி சர்வீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒன்று தெரியுது. 2வது, அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு சர்ச் 9 மணினா 8:30 உள்ளே உட்காடுறாங்கன்னு அங்கே ஒன்று தெரியுது. 9 மணிக்கு ஆராதனை தொடங்கும் போது அவங்க கடைசியாக முடித்த பிறகு பொறுமையாக இருந்து போகிறாங்க. அப்போ ஒன்று தெரியுது. என்ன அப்படின்னா அன்பு. இந்த ஆராதனை என்பது நான் ஒரு நல்ல பதத்தை வைக்கிறேன். இந்த பூமியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் விலையேறப்பெற்ற ஒன்று இருக்கிறது, அது மட்டும்தான் அன்பு. நம்பிக்கை அடுத்தது தான், விசுவாசம் அடுத்தது தான், இவைகளில் அன்பே பெரியது. இப்போ எங்கேயோ பிறந்த இயேசு எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா, அப்படி அன்பு நம்ம இவ்வளவு தூரம் நம்மை தேடி வந்தது. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா ஒரு ஆராதனை செய்வதற்கு அவன் காலையில் எழுந்திருப்பான், திருச்சபைக்கு சரியாக போவாங்க, திருச்சபையில் ஆராதிப்பாங்க, நேரத்தை செலவிடுவாங்க, வருவாங்க.
அப்போ பைபிள் என்ன சொல்லுது? உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. அப்படின்னா ஆராதனை என்பது என்னை பொறுத்தளவு அது ஆண்டவரை நேசிப்பது. உண்மையாக நேசிக்கிறவங்களா இருந்தால் அவரை மகிமைப்படுத்துவாங்க. உண்மையாக நேசிக்கிறவங்களா இருந்தால் கைத்தட்டுவாங்க, பாடுவாங்க, நேரத்துக்கு அழைத்துக்கு வருவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, 3 வருஷம் கழிச்சு கேட்குறாரு, பேதுரு நீ என்னைய நேசிக்கிறியா? ஏன்னா ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவருக்கே டவுட் ஆகிடுச்சு. நிறைய நேரங்கள் எப்படின்னா நம்ம கூட பாருங்கள் சர்ச்சில் என் உயிரான அப்படின்னு பாட்டு பாடிடுவோம். ஓகே, உண்மையிலே உயிரான இயேசுதானா அப்படின்னா சந்தேகம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உயிர் வேற இடத்துல இருக்கும். ஆமாம், அண்ணன் நம்ம ஸ்டான்லி செமினார் கோயில் ஸ்டான்லி அண்ணன் இருக்காங்கல்ல, ஓகே, இறுதியத்தை வாடகைக்கு விட்டோன்ன மாதிரி சில நேரங்களில் அப்படி பயங்கரமாக சொல்லுவார். பார்க்குற இடமெல்லாம் சில பேர் வாடகைக்கு விட்றோம் அப்படின்னு அப்படி சொல்லுவார். அதாவது உண்மை ரகசியம் பாருங்க, எப்படி கர்த்தரை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஆராதனைனா ஆண்டவரை நேசிக்கிறது. ஓகே ஓகே, இப்போ எப்படி கர்த்தரை நேசிக்கணும்? ஆமாம், அதாவது இப்போ அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, மோரியா மலையில் போய் நீ ஆராதனை செய். அப்போ அவனுக்கு முன்னாடி இருக்க ட்ரெஸ் என்னன்னா மகனுடைய உயிரை கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை. இப்போ மகனை நேசித்தா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இப்போ உயிரை ஆராதனை. இப்போ மகன் மேலே அன்பு அதிகமாக, கர்த்தர் மேலே அன்பு அதிகமாக? உண்மை சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளையா இல்லையா கர்த்தரையா? ஆனால் ஆபிரகாம் நிரூபித்து காண்பித்தான், நான் இந்த காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் உண்மையாகவே அவரை நேசிக்கிறேன் நிரூபித்து காண்பித்து மோரியா மலையில் போய் அந்த ஆராதனையை கர்த்தருக்காக செய்தான். இதான் பெரிய ரகசியம். அன்பு ஆராதனை என்பது ஆண்டவரை நேசிப்பது. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆராதனை என்பது ஆண்டவரை நேசிப்பதுன்னா ஜீவபலியை ஒப்பு கொடுக்குறது தானே. உண்மையாக சொல்கிறேன், நேசித்தவனால் மட்டும்தான் ஒப்பு கொடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க ஆராதனை என்பது யுத்தம், நேசிக்கிறவனால் மட்டும், நேசித்து ஆராதிக்கிறவனுக்காக மட்டும்தான் கர்த்தர் இந்த யுத்தம் பண்ணுறார். இன்னொரு ஆராதனை என்பது ஆண்டவர் கூட இருப்பது. நேசித்து ஆராதிக்கிறவனால் மட்டும்தான் கர்த்தர் கூட இருக்க முடியும். எல்லாமே எங்கேருந்து தான் புறப்படுது? அன்பிலிருந்து தான் புறப்படும். அதனால தான் சொல்லுவேன், ஆராதனை என்பது ஆண்டவரை நேசிப்பது. நான் உண்மையாக நேசிக்கிறோம்னா நம்மளை எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தேன் யாராவது கையை தூக்கி ஆராதிங்க, பாடுங்க, கை தட்டுங்க, வாயை தரங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான அன்பு ஆண்டவர் மேலே இருந்தது. அந்த கல்வாரிலே சிலுவையில் அந்த அவர் செய்த அந்த தியாகத்திற்கு, அவர் காண்பித்த அன்புக்கு நான் உண்மையிலே அவரை நேசிக்கிறேன்னு சொன்னால், உள்ளார சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து உள்ளே உட்காந்து ஆராதித்து அவரை நேசித்து பாடி அவரோட நாமத்தை உயர்த்துவதே அல்லாமல் வேறு நோக்கம் இருக்காது. யாராவது ஒருத்தர் எதை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய காசையும் எங்கே செலவிடுறாங்கன்னு பார்க்கணும். வேறெவர் தே புட் தேர் டைம் அண்ட் மணி, அவங்களுடைய நேரத்தையும் காசையும் எங்கே செலவிடுறாங்களோ தட் இஸ் வேர் தேர் ஹார்ட் இஸ். நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக ஆண்டவரை நேசித்தாங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக சர்ச் அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுனா அதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. சர்ச் முடிஞ்ச பிறக்கும் சர்ச்சில் வந்து இன்னும் ஏதாவது வேலை இருக்கா, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னா இருந்துட்டு போவாங்க. தட் இஸ் ஷோயிங், தட் இஸ் ஒன்று ஆண்டவருக்கு காட்டுறது. ஆண்டவருக்கு அது பண்ணலைனாலும் வந்து வெளித்தோட்டமாக பார்த்தா தான் புரிஞ்சுப்பாருன்னு இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது ஆண்டவருக்கு வந்து என்ன, ஆண்டவருக்கும் நம்மளை பார்க்குறவங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, என் வாழ்க்கையில் டாப் ப்ரையாரிட்டி அண்ட் நமக்கு வந்து நான் வந்து அது ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நம்ம ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுக்கிறோன்னா வச்சுக்கோங்களேன், விஷயம் இதுக்கு ஏதாவது இதில் நான் இந்த சாய்ஸ் பண்ண இந்த முடிவு எடுத்தால் இதுக்கு ஏதாவது அடிப்படுமா, இந்த விஷயம் பாதிக்கப்படுமான்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். சுயமான்றதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸில் யோசிப்போமே. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகும்போது நம்ம உடனே அவங்கள யோசிப்போம், இல்லை நான் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா, இல்லை நான் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க ஏதாவது யோசித்துப்பாங்களா, அஃபெண்ட் ஆயிடுவாங்கன்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி அந்த டாப்பில் நமக்கு வந்து ஹைரார்கி இருக்கும், இது முக்கியமாக இருக்கும், அதோட கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். அந்த டாப்பில் ஆண்டவர் வச்சுருக்கணும்.
நான் எந்த முடிவு எடுத்தாலும் விஷயம் நான் கன்சிடர் பண்ணுறது இது ஆண்டவருக்கு வந்து பிடிக்குமா, அதுதான் வந்து நான் ஆராதனை பற்றி பேசும்போது அதுதான் சொல்லுவேன். முறை வந்து வர்ஷிப்புன்ற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது வந்து ஜெனிசிஸ் 22:5 ஆதியாகமம் 22:5 மென்ஷன் ஆகிருக்கும். ஏப்ரஹாம் தான் சொல்லுவார், அந்த மலை கிட்ட போகும்போது அவங்க சர்வன்ட்ஸ் அங்கே நிற்க வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் பையனும் போய் ஆராதிச்சுட்டு வரோம், வர்ஷிப்புன்னு இருக்கும் அந்த வார்த்தை. அப்போ நான் அதை தான் எனக்கு வந்து அது ரொம்ப ரிவீலிங் ஆயிடுச்சு. அங்கே போய் அவர் பாட்டு பாடல, கை தட்டல, எதுவுமே பண்ணல, ஆனால் அங்கே போய் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அது என்ன காட்டுதுன்னா, ஐசக் வந்து ஏப்ரஹாமுக்கு இந்த உலகத்திலேயே சாராவை விட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இப்போ வந்து ஐசக்கு தான். ஆண்டவர் அதை கேட்குறாரு ஏப்ரஹாம் கிட்ட, இதை கொடுப்பியா எனக்குன்ட்டு. அதை அந்த விஷயத்த ஏப்ரஹாம் வந்து போய் பலிபீடத்து மேலே வைக்கிறது என்ன காட்டுதுன்னா, என் வாழ்க்கையில் பிரதானம் நீங்கள் தான் ஆண்டவர், அதுதான் ஆராதனை. ஸோ லைக் ஐ செட், எங்கே வந்து நம்மளுடைய டைம் அண்ட் மணி, உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காசையும் எங்கே செலவிடுறியோ, அங்கே தான் தட் இஸ் வெரி ஹார்ட் இஸ். உண்மையாகவே அந்த அளவுக்கு தேவனை உயர்த்தி வைப்பதற்கு இந்த அன்பு ரொம்ப அவசியம். நீங்கள் சொன்னது சரிதான். இந்த கடைசி காலத்தில் அப்படி உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிச்சயம் எதிர்பார்க்குறார். நீங்கள் எப்படி இந்த ஆராதனை வந்து ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிறது, நீ எப்படி இந்த ரெவலேஷன் உங்களுக்கு கிடைச்சது? அதாவது எனக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு செயலை செய்யும்போது எனக்குள்ள அதை ஒரு காலத்தில் செய்ய முடியல. நீங்கள் பாருங்களேன், உலக பிரகாரமான ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கணும்னா, அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குன்னு நம்ம என்ன நினைப்போம், நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடணும், போயிடணும். எதனால் இதெல்லாம் வருதுன்னா, அன்பு. எதுக்காக கையை உயர்த்தின்னு ஆராதிக்கணும்? பாஸ்டர் கையை நான் சும்மா நிற்கலாமே, அவர் மேலே இருக்கிற அன்பு. எதுக்காக நான் ஒரு காரியத்தை வேகமாக ஆராதனைக்கு போகிறேன் சர்ச்சுக்குனாவே, அது ஒரு அன்பு தான். இவைகளெல்லாம் அன்பிலிருந்து புறப்பட்டது. இயேசு எப்படி சிங்காசனத்தை விட்டுட்டு நமக்காக இவ்வளோ வேகமாக வந்தாருன்னா, நம்ம மேலே வச்ச அன்பு. எதுக்காக உயிரை கொடுக்குறாருன்னா, நம்ம மேலே வச்ச அன்பு. பைபிளை சொல்லுது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை காண்பிப்பதற்கு உயிரையும் பாடுகளையும் சகிக்க உயிரையும் கொடுக்க இயேசு தயங்கலை. அப்படின்னா உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவங்க ஆராதிக்க, பாட்டு பாட, கைத்தட்ட, ஊழியம் செய்ய, அவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த அன்புங்கிற கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்தேன். ஆண்டவர் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணும்போது we can see his love, அவருடைய அன்பை பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, that is what worship is. So awesome. Okay, I want to ask you another question. The problems that young people face today, வாலிபர்கள் வந்து இந்த 2025 ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு உங்கள் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணதோட வித்தியாசமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆஸ் அ பாஸ்டர் நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது எந்த விஷயங்களில் வாலிபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க? வெளிப்படையாக சொல்லாமல், நீங்கள் சொன்னீங்க ஒரு காலத்தில் ஒரு இடத்தை தேடி போய் பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம கையிலே அந்த பாவம் இருக்குது. அதனால் முக்கியமாக சொல்ல போனால் தெரியாததை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து ஒரு திருச்சபைக்கு வர்றோம் அப்படின்னா நம்முடைய நோக்கமெல்லாம் ஆராதனை, ஜபம், ஊழியம் அப்படி தான் இருக்கும். இப்போ பசங்களுடைய ஆண்டோடைய அழைத்து போகிறோம், உலகமும் தேவை, ஆண்டவரும் தேவைங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, கையிலே பாவம் இருக்குது. முதல்ல அவங்களை அஃபெக்ட் பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா செல்ஃபோன் தான். அதுக்கு ஒரு பேரே இருக்கு. ஆதியாகமம் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ ஆண்டவரையும் தெரியுது, தீமையும் தெரியுது உங்களுக்கு. that is very interesting. ஏன்னா
இப்போ நம்ம ஃபோனில் பார்த்து தான் வந்து எது நமக்கு பிடிக்குது, எது நமக்கு பிடிக்கல, எது நம்ம பண்ணலாம், எது நம்ம பண்ணக்கூடாதுன்றத முடிவு பண்ணுறோம். லைக் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து ஃபோன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் இன்ஃப்ளூயன்சிங் அவர் சாய்ஸஸ். கோ ஆன். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃபோனு வந்து 100% நன்மையை காமிக்குதுன்னா 190% அது தீமையை காமிக்குது. எப்படின்னா, ஒரு நம்ம செல்ஃபோனில் வந்து பொதுவாக வந்து ஒரு நன்மையான விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா அது நன்மையானதை காமிச்சிட்டே இருக்கும். ஒரு தீமையானதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், தீமையானதை அதை காண்பிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானதாக இளம் வயசாக இருக்கனால, அந்த இளம் ரத்தத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உலக ஆசை, உலக இன்பம், அந்த மாமிச எண்ணம் அது என்ன செஞ்சிடும்னா அவர்களை அந்த நோக்கத்துக்கே கொண்டு போயிடும். ஒரு பக்கம் அப்பா அம்மா திட்டுவாங்களே, போதகர் திட்டுவாங்களேன்னு ஆலயத்துக்கு வந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த செல்ஃபோன் அவர்களை அஃபெக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் எப்படின்னா, ரொம்ப முக்கியமான நல்ல நண்பர்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். நல்ல நண்பர்கள் ரொம்ப அவசியம் நமக்கு. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துருவேன், நான் யோசிப்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம எப்போவுமே அப்படி நினச்சிடக்கூடாதுல்ல. நான் யோசிப்புன்னு சில பேர் அப்படி தான், நான் யோசிப்பு அப்படின்னு நினச்சி போய் கடைசியில் நல்லா ரொம்ப அன்பாளவனாக இருந்துட்டா அதனால் இருதயத்தை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. சில பேர் இப்படி கூட சொல்கிறேன், கர்த்தரே பேசினார், நான் அவள் தான் என் வாழ்க்கைக்கே ஏற்றவள்னு, அவள் செய்கிறத பார்த்தா எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் செட் ஆகுது, அப்படிலாம் சமரச ஆயிடுறானுங்க உலகத்தோட, இல்லையா? அப்படி இருந்துடக்கூடாது பாருங்கள். அதாவது நல்ல நண்பர்களை இந்த கடைசி காலங்களில் சூஸ் பண்ணணும், ட்ரை பண்ணி. அதாவது நேரங்களை வந்து செலவிடுகிறது வந்து பாருங்கள், இன்றைக்கி காலேஜுக்கு போகிறோம், நண்பர்கள் இருக்கிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. படிக்கிற இடத்துல அதெல்லாம் தவிர்க்க முடியாது, பழகிதான் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் கிளாஸில் உட்காரும்போது பழகுறோம், போகிறோம், இருக்கிறோம். கிளாஸ் முடித்தோன்னே அடுத்தது நேரம் அங்கே வந்துடணும்னா வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்கிறோம்னா, நமக்கு அதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், சபை என்பது மிக முக்கியமானது. சபையை நண்பர்களோடு கூட ஜெபிக்கலாம், நேரங்களை செலவிடலாம், அப்படி போகலாம். இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், உலகப்புற நண்பர்கள் சொல்லும்போது நிச்சயம் சொல்கிறேன், இந்த செல்ஃபோன் மட்டும் நம்ம பாதிக்கலை, உலகப்புற நண்பர்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் நீ தவறு செய்ய என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை செய்வதை பார்த்தே நாம் செய்ய ஆரம்பித்துடும். அதுதான் விஷயம். ஸோ எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்றது தான் மேட்ரு. ஆமாம். ஸோ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, செல்ஃபோன். செல்ஃபோன். இன்னொரு காரியமும் சொல்லலாம். இன்னொரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, சில வீடுகளில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ரொம்ப வார்த்தைகளை கடினமாக பயன்படுத்திடுவாங்க. இடறி போவதற்கு ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான காரியமாக அது இருந்துருது. ரொம்ப கடினமான வார்த்தைன்னா, நீ எல்லாம் டேஷாகவே இருக்க மாட்ட, நீ எல்லாம் அப்படியே இருக்க மாட்ட. அவன் தவறு செய்கிறான்னு தெரியுது, அவனுக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பக்கம் கண்டிச்சிட்டாலும் அதுக்கு ஈக்குவலாக அந்த அன்பை காமிக்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இதுதான் அவங்க இடறி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இன்னொரு சமுதாயத்தில் பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிக்கலை, என்றைக்கோ தாவீது செஞ்ச தப்பை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம உலகம். இப்போ ஆனால் ஒரு விஷயம், அவனே தப்பு பண்ணியிருந்தா கூட பயப்படாத. யாராவது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த பையனை கொஞ்சம் பார்த்து பழகுடா, இந்த பையன் இப்படிப்பட்டோம் அப்படிப்பட்டோன்னு சொல்லி நம்ம அதை ஒரு தவறாக நம்ம அதை செய்துடுறோமோ இல்லையா? இல்லை, அவனை எப்படி வெளியில் கொண்டு வர்றது? அவனுக்கு அன்பு தேவை இருக்குது. எங்கள் சர்ச்சை பொறுத்தல அப்படி இல்லைங்க, நான் தப்பு பண்ணேன், ஆனால் என்னை திரும்ப நேசிக்க ஆண்டவர் பாதியில் நடக்க வச்சது சபையின் அன்பு, ஜெபம்னு அவன் சொல்லணும், அந்தளவுக்கு இறங்கி பண்ணணும். ஹீப்ரூஸ் 12 சாப்டர் 12 verses 1 ஒரு வசனம் இருக்கும், சேஸ்னிங் கம்ஸ் அவுட் ஆஃப் லவ்.
ம் கண்டிக்கிறது வந்து அன்புனால தான் வரும். ம் அன்புனால தான் ஆண்டவர் கண்டிக்கிறாருன்ட்டு. ஸோ தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸு, அதுக்கப்புறமா இந்த டேட்டிங், அப்புறம் இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கன்னா லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டு யூ வான்ட் டாக் அபவுட் தட்? பிகாஸ் ஐ திங்க் காலேஜில் வந்து எனக்கு நான் என்னுடைய இந்த மந்தோடைய மாடியூலுக்கு ஒரு ஃபைனல் ரீசர்ச் பேப்பர் எழுதிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதம் அசைன் பண்ணியிருக்கிற டாபிக் வந்து சூஸிங் அ மேரேஜ் பார்ட்னர். உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குற நேரத்தில் நான் வந்துக்கிறேன். யா, ஸோ சூஸிங் அ மேரேஜ் பார்ட்னர். ஸோ இதனால வந்து நான் இப்போ நிறைய புக்ஸ் படிச்சுட்ருக்கேன், அதை பற்றி படிச்சுட்டு எழுதிட்டுருக்கேன். ஸோ ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம சர்ச்ன்றதை விட நம்ம இந்தியன் கல்ச்சர்லேயே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேரேஜுன்ற இந்த டாபிக் வரும்போது 2 விஷயம். ஒன்று அரேஞ்ச் மேரேஜு, இன்னொன்று லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லவ் மேரேஜ், லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கள, இது வந்து எப்படின்னா இதோடைய கான்செப்ட் வந்து இட் இஸ் இங்கிலீஷில் அதுக்கு வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். வெஸ்டர்ன் கான்செப்ட்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸில் இந்த எவால்வ் ஆன ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் அப்பயே சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம ஃபோனில் இருந்து தான் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோன்ட்டு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டு, எல்லா உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன ஆகுது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால கல்ச்சர் இங்கே பார்க்குறோம். யா, ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சருடைய இம்பேக்ட் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த டேட்டிங் கல்ச்சர் வந்து இந்தியாவில் இந்த டேட்டிங் கல்ச்சர் வந்து நார்ம் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, இப்போ நான் என்னுடைய ரீசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, யூஸ்வலி ட்ரெடிஷ்னலாக பைபிள்லேயும் கூட நம்ம இந்தியன் கல்ச்சர்லும் கூட மேரேஜஸ் வந்து இட் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் ஜஸ்ட் 2 people லைக் ஈச் அதர். இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் 2 பேருக்கு வந்து அவங்கள ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இதனால வந்து மேரேஜ் ஆகுறதில்ல. எப்படி மேரேஜ் ஆகும்னா, ஒன்று வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கும். எக்கனாமிக்னால் வந்து அவங்க வெல்த், பணமோ ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லைனா பொலிட்டிக்கல் பவருக்காக மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த ராஜாங்கள்லாம் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் இப்படி தான், பொலிட்டிக்கல் பவருக்காக மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதனால தான் வந்து அவங்க அந்த மேரேஜ்ன்ற அந்த கான்ட்ராக்டை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து போய் இப்போ வந்து இப்போ 2025 அங்கே அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்ததை, அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததை, இப்போ வந்து இட் இஸ் இந்த டேட்டிங் இதெல்லாம் வந்து உள்ள வந்திருக்கு. ஒரு யங் மேனாக, இப்போ ஒரு யங் மேனை இல்லை ஒரு யங் கேர்ளோ உமனை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஹவு டு தே திங்க் அபவுட் திஸ்? ஏன்னா இப்போ வந்து திஸ் ஹஸ் பிகம் த நார்ம். ஓகே, இந்த அரேஞ்ச் மேரேஜ் போய் இப்போ வந்து நம்மளே வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இட் ஹஸ் பிகம் த நார்ம். ஸோ ஹவு டு வி நேவிகேட் திஸ் ஆஸ் அ கிறிஸ்டியன்? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பைபிள் சொல்லுது, எங்களுக்கல்ல கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும். நாம் அந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருந்தால் மட்டும்தான் அது நம்ம லைஃப்பில் அனுமதி. இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு தூஷணம் உண்டாகிற காரியமாக இருக்குமானால், என்னை பார்த்து எனக்கு பின் வருகிற வாலிபர்களும் இடறி போவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்குமானால் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 1. 2வது, எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு ஃப்ராங்காக அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு எந்த பெண்ணை பிடித்திருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிடு, ஆனால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நடந்துடாது. அப்படின்னா மறைமுகமாக அந்த பெண்ணோட பேசிக்கிட்டு, மறைமுகமாக அந்த பெண்ணோட கூட நீ வந்து உன்னுடைய அன்பை சொல்லு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லலை. இந்த ரகசியத்தை அறிஞ்சிடும். இப்போ ஒரு பொண்ணு போகிறா அல்லது பிடித்திருக்கிறது அப்படின்னா வீட்டில் வந்து சொல்லு, அது மாதிரி இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, அது வீட்டில் சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள உரிமை. ஏன்னா அவங்க வாழ்க்கை தெரிஞ்செடுக்கிற உரிமையை கர்த்தர் அவங்க கையில் கொடுக்குறார். இதை யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதை துர்பிரயோஜனப்படுத்தும் போது, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அது தவறாக பயன்படுத்தும் போது அங்கே என்ன ஆயிடுதுன்னா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அப்போ சபையில் இருக்கிற வாலிபர்கள் ஒருத்தர் அதை செய்யும் போது ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்பிள் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து இதில் பெரிய நிர்பந்தமான விஷயம் என்னன்னா,
எங்க போதகராஜுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. நான் ஐசக் டி அண்ணா கூட வந்து ஒரு எபிசோட் பண்ணோம் நம்ம. அப்போ பேசும்போது இந்த டேட்டிங் இதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பேசணும். அதில் ஐசக் அண்ணா அவங்க வந்து ஒன்று சொன்னது என்னென்னா, இதே தான் நீங்கள் சொன்னதை தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நீயா போயிட்டு திருட்டுத்தனமாக வந்து யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் மறைச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரச்சனையை வெடித்து அதுக்கப்புறம் உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் போயிட்டு நீயே வந்து ரூயின் பண்ணிக்கிறத விட, நீங்கள் சொன்ன மாதிரி உனக்கு யாராவது ஒருத்தர் பார்த்து பிடிச்சிருக்கா, போயிட்டு வீட்டில் முதல்ல சொல்லணும். வீட்டில் சொல்லு. அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு சோபர்லி திங்க் த்ரூ இட். யோசிக்கணும். நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு இதுதான் ப்ராப்ளமேட்டிக்னு சொன்னேன். அதான் சொன்னேன்ல, லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க, லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. யூஸ்வலாக எப்படி ஆகும்னா, முதல்ல யாராவது ஒருத்தர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இங்கிலீஷில் வந்து அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சிருக்குதுன்னு முடிவு பண்ண பிறகு யூ ஸ்டார்ட் என்கேஜிங் வித் தம். அப்படின்னா பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ண போகும்போது யூ வில் ஸ்டார்ட் டு கேஜ் வெதர் ஆர் நாட் யூ கேன் ஒர்க் டுகெதர். ஒன்றா இருக்க முடியுமான்ட்டு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய வரும். இந்த பேசுகிறது, இந்த என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் அபவுட் இட் வித் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் ஐசக் அண்ணா இன்னொன்று சொன்னது என்னென்னா, சர்ச்சிலையும் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். உன் பாஸ்டர்கிட்ட மறைக்கிறதுக்கு யோசிக்காத. இப்போ அப்போ முறை பிரகாரம் அரேஞ்சு மேரேஜா பொண்ணை பார்த்து எல்லாம் அரேஞ்சு மேரேஜாக பண்ணின அந்த நிச்சயதார்த்தங்களிலே ஊழியர்கள்லேருந்து சொல்லுவாங்க, அடுத்து உங்கள் கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது அல்லது 2 மாதம் இருக்குது, 30 நாள் இருக்குன்னா நீங்கள் சபைக்கும் ஊருக்கும் மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு செல்ஃபோனை கிஃப்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கசந்துடும். ஏன்னா இப்போவே எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போ இருக்கிற தலைமுறையில் என்ன செய்கிறாங்கன்னா, யாக்கோபை பாருங்கள், ராகேலுக்காக நின்றான். பைபிள் அதை அக்செப்ட் பண்ணது. நீங்கள் எங்கேயாவது ராகேல் கூட நின்று பேசினா, ஓடினா, விளையாண்டான்னு எங்கேயாவது இருக்குதா பைபிளில்? எதை செய்தாலும் இந்த சூழ்நிலை கர்த்தருடைய நாமம் என்னால் மகிமைப்படும் என்று சொன்னால் சரி, மகிமைப்படும்படியாக மாத்திரம் நடந்து கொள்ளுமே தவிர கர்த்தருடைய நாமத்திற்கு தூஷணம் வருகிறது என்று சொன்னால் அவைகளை விட்டு விலகி இருந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை வாழ்வதையே தவிர வேற ஒன்றையும் யோசிக்கக்கூடாது. that is what I'm trying to get at. நான் அப்பயே சொன்ன மாதிரி நம்ம அந்த வர்ஷிப் பற்றி பேசும்போது ப்ரையாரிட்டி லிஸ்ட், எந்த சாய்ஸ் எடுத்தாலுமே முதல்ல விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது, இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்குமா? இந்த விஷயத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமா? அப்படி பாதிக்கப்படும்னு நீ உணர்ந்துட்டேன்னா, உனக்கு தெரிய வந்துட்டேன்னா, அதை தெரிஞ்சோ நீ பண்ணுறனா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன். நம்ம இந்த எந்த விஷயமே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, எந்த விஷயமே இல்லை, லெட் இட் பி அ டிசிஷன் அபவுட் நம்ம கரியரை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ, இல்லை காசை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ, எதை வச்சு ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணத்தை உண்டாக்கிறோமா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை இல்லாமல் பண்ணிடுமா, என்னால் வந்து ஆண்டவரை வந்து நிறைய பேர் அவமதிப்பாங்களா, இதை யோசிக்கணும். ஸோ பிகாஸ் அதை நம்ம யோசித்து அதை யோசிக்கும் போதே நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கரெக்டாக எப்படி நம்ம வந்து பார்க்குறதுன்னு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிடச்சிரும். ஸோ நான் எப்படி யோசிப்பேன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நம்ம சேனல்லையும் கமெண்ட் செக்ஷனில், அதுக்கப்புறமா டிஎம்ஸ்லலாம் அனுப்புறது என்ன அனுப்புவாங்கன்னா, நம்ம வந்து டேட் பண்ணலாமா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமான்ட்டு. ஸோ நான் அவங்ககிட்டலாம் என்கேஜ் பண்ணுறப்ப, அவங்களுக்கு சில டைம் வந்து அவங்கக்கிட்ட பேச வந்து எனக்கு வந்து எனக்கே வந்து நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது என்னென்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இது சொல்கிறேன், நான் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி நம்ம யோசிக்கிறது இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள் இதை பற்றி. ஸோ மொதல் விஷயம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கின பிறகு
ஆண்டவருக்குள்ளே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டி நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறாரோ அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அவர் பார்க்குற விதத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ தட் இஸ் மை ட்ரூ ஐடென்டிட்டி, தட் இஸ் மை வேல்யூ. ஸோ இப்போ ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரிஞ்சுக்கின பிறகு 3வது நம்மளுடைய பர்பஸையும் நம்மளுடைய காலிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன, கண்டிப்பாக இது 3 தெரிஞ்சுக்கணும். இது 3 தெரிஞ்சுக்கின பிறகு தான் இப்போ நீயா முடிவெடுக்கிற, உனக்கு யார் நீ தேர்ந்தெடுக்கிற, உனக்கு ஒரு மேரேஜ் பார்ட்னரோ இல்லை வந்து நீ ஒரு பார்ட்னரை நீ வந்து தேர்ந்தெடுக்கிறன்னா, இது 3ஐயும் நீ முதல்ல தெரிஞ்சுக்கினா தான் இப்போ ஆண்டவர் யார், நீ யார், உன்னுடைய விஷனும் உன்னுடைய பர்பஸும் என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த விஷனையும் பர்பஸையும் ஆண்டவருக்காக நான் நிறைவேற்றுறதுக்கு என் கூட யாரால் இருக்க முடியும்னு ஒரு சோபராக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இது 3த்தையும் நம்ம வந்து அறிஞ்சிக்காமல், இது 3த்துலையும் நம்ம தெளிவாக இல்லாமல், ஏதோ வந்து நம்மளுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குது, நம்ம ஜாலியாக இருக்குது, கண்ணில் பார்க்கறதுக்கு பலபலன்னு இருக்குதுன்னு போயிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா we will ruin our life. அதாவது அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க. ம் எது எங்கள் குடும்பத்துக்கு ம் ரொம்ப ஏற்ற ம் பெண்ணாக இருக்கும், எது ஏற்ற மணமகன்னு அந்த காலத்தில் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அடையாளங்களை வாங்கி திருமணம் செய்த காலங்கள் போயிடுச்சு. ம் அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து ம் நலமானதை பிடிச்சிக்கணும். ம் அப்படின்னா என்ன, நமக்கு சோதித்து பார்க்குறப்ப ஒரு அனுமதியை கர்த்தர் கொடுக்குறாரு. ம் இது நம்மளோட வாழ்க்கையில் சரிப்பட்டு வருமா, யோசிக்கணும் சோபரா. இது சரியாக இருக்குமா, நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் உண்மையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படுவேனா. ம் அதாவது அழகு பார்த்து, பணத்தை பார்த்து, ம் பதவியை பார்த்து திருமணம் பண்ணினால் ம் கஷ்டம். ம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் யார், ஆண்டவர் யார், ஆண்டவர் யார், தரிசனம் என்ன, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், ம் அவைகளை அறிந்து என் வாழ்க்கையை முடிவெடுப்பேன்னா உண்மையாக சொல்லலாம் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். மறைச்சி பண்ணணும், பொய் சொல்லி பண்ணணும், கன்சில் பண்ணி நான் வந்து மறைவாக யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கிறேன்னு எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பார்க்குறவங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன், எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ தட் இஸ் வேர் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன் ஹில். அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நான் பசங்களுக்கு எல்லாருக்கும் சம்டைம்ஸ் சொல்லுவேன், நீ ஒரு விஷயத்த பண்ணுறத உன் வீட்லேயோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நீ க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட பேச முடியாதுன்னு நீ யோசிக்கிறேன்னா அந்த விஷயம் தப்பான விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக மோஸ்ட்லி தப்பான விஷயந்தான் இருக்கும். ஸோ ஹானஸ்டி, லைக் வென் வி ஆர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பொய் சொல்கிறதையும் மறைக்கிறதையும் வந்து அட் ஆல் காஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். ஹானஸ்ட்டாக இப்போ நம்ம வீட்லேயும் சரி சர்ச்லேயும் சரி ஹானஸ்ட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம யோசிக்கிறது, இது எல்லாத்துலேயும் ஹானஸ்ட்டாக வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்கிறது, இதை மாதிரி பேசுகிறது இருந்தோன்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னா ஹானஸ்ட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டுருக்கோன்ட்டு. அப்போ தான் வந்து நம்மளை நேசிக்கிறவங்களே வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். நம்ம மறைச்சி வச்சுட்டோன்னா தே கான்ட் ஹெல்ப் அஸ். கண்டிப்பாக. அதாவது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம இந்த அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் சொல்கிறோம். ஒரு 80 வயசில் ஈசாக்கு ரெபேக்கால ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்களாம். படிச்சிருக்கீங்களா பைபிளில்? இல்லை அங்கிள், அந்த ஓடி பிடிச்சி விளையாட்டுறது. ஆமாம். எத்தனை வயசில்? 80 வயசில். ஏன்னா அது அரேஞ்சு மேரேஜ். ஓகே, புரியுதா? எனக்கு புரியல. அதாவது அது அரேஞ்சு மேரேஜ். ஓகே. ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அவங்க ஆபிரகாமுடைய வேலையால் போனாங்க. அங்கே எலியேசரை அனுப்பி பார்த்து இது கரெக்டு தானா சரிதானான்னு முடிவு எடுத்து அப்படி பண்ணாங்க. அது அரேஞ்சு மேரேஜ். நீங்கள் அங்கே பாருங்கள், நேசித்து 7 வருஷம் காத்திருந்த கல்யாணங்கள்லாம் பாருங்க அங்கே பைபிளில். அதான் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்னென்னா, அப்போது கல்யாணம் பண்ணிட்டு நேசித்தாங்க, இப்போ நேசித்துட்டு
கல்யாணம் பண்ணுறாங்க. ம். இதில் என்ன வித்தியாசம்? அப்போது நேசிப்பதற்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ம். இப்போ நேசிச்சுட்டு காத்திருந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இதனுடைய விளைவு என்னென்னா, ம். நேசம் கல்யாணத்திற்கு முன்பதாகவே முடிந்து விடுகிறது, ம். கல்யாணத்திற்கு பின்னாக கிடைக்கல. அப்போ கல்யாணம் உண்மையிலே நேசித்து கல்யாணம் பண்ணுறவங்க கல்யாணத்துக்கு பிறகு என்ன கிடைக்குதுன்னா, என்ன பேச வேண்டியது இருக்குது? இன்றைக்கி நேர்த்தியாக நேசிக்கிறோம், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டுமே பழைய பாத்திரம். என்னது போர் அடிச்சிருதா? ஆளுக்கு பேசி பேசி இருக்கிறதெல்லாம் பேசியாச்சு, ம். இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் திருமணத்துக்கு பிறகு நேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ம். அப்படிங்கும்போது வாழ்க்கை போர் அடிக்குது, சண்டை, ம். சந்தேகம், பிரச்சனை இப்படி முடியுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த திருமணமான பிறகு முதல் உண்மையிலே ம். தன்னோட லைஃப்பில் முதல் கால் எடுத்து வைத்து ம். அங்கேருந்து நேசிக்கிறோம் பாருங்க. ம். 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 உண்மையை சொல்கிறேன், அதில் ஒரு சக்ஸஸை நான் பார்க்குறேன். ம். இதனால் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும், நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்லை, நான் யோசிக்கல, நீங்களே சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் அதை தான் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, என் மனைவி ஒரு போதகரை திருமணம் செய்யணும்னு பல ஆண்டுகள் காத்திருந்தா. அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. நானும் என் அப்பா அம்மா சொல்லி என் ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்ததுனால இன்றைக்கி என் மனைவி பார்த்திங்கன்னா, எங்கள் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பட்டணம் பெரிய தாலுக்கா, 94 கிராமங்கள் இருக்குது, 79 கிராமங்கள் முழுவதும் சுவிசேஷ அறிவிச்சு முடிச்சுட்டேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நாங்கள் வாழ முடியுது. அதை தான் சொல்ல வரேன். இல்லைன்னா 80 வயசில் ஓடி பிடிச்சி விளையாட முடியுமா? இங்கே எங்கே கல்யாணம் பண்ணி 3ஆவது வருஷமே லைஃப் புளிச்சிடுது. 3ஆவது வருஷமே என்ன, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஐயோ நான் தெரியாமல் பாருங்க லைஃபு போயிடுச்சு. அதனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும்தான் எதையும் செய்யணும், வாழணும். அதுதான் நல்லாயிருக்கும். Know God, know yourself, know what's your vision and your purpose. Once you have all of these things in line, then you can make a decision about this. இது 3 விஷயத்தையும் நம்ம முதல்ல ஆர்டராக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவேர்னஸும் நம்ம இந்த நேரலையில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் சாம். இப்போ ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் லவ் பண்ண தான் செஞ்சோம், ஆனால் நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நீங்கள் இன்டர்வியூவில் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்களே, என்ன உண்மையிலே அப்படி நினச்சிடக்கூடாது. ஐ மீன் நானும் கொஞ்சம் லைட்டாக புஷ் பேக் பண்ணேன். இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா, எப்பா இப்போ நீ உண்மையில் நேசிச்ச மனம் திரும்பிட்டு நல்லா இருக்க, 100க்கு 90 பேர் இப்படி இருக்கிறான். நம்ம சாதாரண நினச்சிடக்கூடாது, 100க்கு 90 பேர் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஒரு சில பேர் தான் இப்படி செஞ்சிட்டோம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் களம் இறங்கிட்டோம், ஆனாலும் ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரேன் வேதம், ஆராதனை, ஜெபம், அவருடைய லைஃப்பை திரும்ப கமிட் பண்ணி கர்த்தரோடு கூட அந்த ஏற்பட்ட அந்த விரிசலை மறுபடியும் இணைத்து கொள்கிறாங்க. அதனால் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் 100க்கு 80 பேர் கஷ்டப்படுறான். அதனால தான் சொல்கிறேன், இதை முற்றிலும் தவிர்த்து தேவ சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தேவ நாம மகிமைப்படும்படி ஒரு காரியத்தை செய்வதும் வாழ்வதும் நல்லது. அதுதான் சொல்கிறேன். எவ்ரி சிங்கிள் சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எந்த சின்ன டிசிஷன்லேருந்து கிரிட்டிக்கலான டிசிஷன் வரைக்கும் ஆல்வேஸ் ஹாவ் காட் ஃபர்ஸ்ட். அது முதல்ல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தட் வில் புட் எவ்ரி திங் இன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு பி ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல் அண்ட் நாட் பி ஃப்ளிப்பண்ட் அண்ட் be sneaky about stuff. Okay, that was interesting. கடைசியாக அங்கிள் ஒரே ஒரு விஷயம், இது நான் உங்களை எதுவும் இன்டர்ஜெக்ட் பண்ண மாட்டேன், திஸ் இஸ் ஆல் யூ. நிறைய நம்ம சேனலில் நம்ம எபிசோட்ஸு நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க த மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் ஆர் 18 to 35, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங் அடல்ட்ஸ், வாலிபர்கள், இவங்களுக்கு இஃப் யூ ஹாவ் டு கிவ் ஜஸ்ட் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு லெசன், இதை நான் எல்லோரும் போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இருந்தால் எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு தெளிவான காரியத்தை நான் சொல்கிறேன். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே
கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு வாயில் கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு அவருக்குள்ளே நிற்கக்கூடிய கிருபையை பெற்றுக் கொடுத்துரும். இது பெரிய ரகசியம். ஒரே காரியம் தான். காலையில் சொன்ன நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அந்த ஸ்தோத்திரமே கிருபை பெருக பண்ணும். அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். இந்த வாலிபர்களுக்கு நான் சொல்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் போதும். கிருபை பெருகணும். அவருக்காக நிற்கிறதுக்கு கிருபை உண்டாயிடும். அவருக்காக வாழுகிறதுக்கு கிருபை உண்டாயிடும். அவருக்காக ஓடுறதுக்கு கிருபை உண்டாயிடும். இதை மட்டும் செய்தாவே போதும். ரொம்ப இன்னும் ஒரு காரியம் சொல்லணும்னா, ஆலயத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆலயத்தில் வைத்து தான் தேவன் நம்மை உருவாக்குகிறார். விட்டுறக்கூடாது. உங்கள் போதகரோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருங்க. அவர் செல்லுகிற ஊழியத்திற்கு நீங்கள் வாலண்டியராக போகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது, சபையின் காரியங்களில் நீங்களே வாலண்டியராக நிறைய பொறுப்புகள் எடுத்து செய்யுங்க. ஆண்டவரோட ஐக்கியமாக நல்ல செபிங்க, வேதம் வாசிங்க, கர்த்தரோடு நெருங்கிருங்க. ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது நேரிட்டால் எதுவும் நம்மை காப்பாற்றப் போகிறதில்லை. ஆண்டவரோடு கூட உள்ள உறவு மட்டும்தான் நம்ம காப்பாற்றும். அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருந்து தேவ நாமத்திற்கு மகிமையாய் வாழ்ந்து நம்ம ஓடணும். அதுதான். ஆனால் முக்கியமாக நான் சொல்கிற விஷயம், காலையில் எழுந்தோடனே ஏதாவது உனக்கு இப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதுன்னா கூட ஒரு மாதிரி சிந்தையில் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபை பெருகிடும். அந்த ஸ்தோத்திரம் அப்புறம் ஜெபிக்க வைக்கும். ஆனால் தான் பைபிளே சொல்லுது, ஸ்தோத்தரித்து பாடினார்கள். முதல்ல சபை கூட பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஸ்தோத்திரத்தில். ஒரு மனிதனுடைய காரியங்களில் கூட ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கணும். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பெந்தைக்கோஸ்தே சபைகளில் அந்த அதிகாலை ஜெபங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த காலத்து வாலிபர்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எது உன்னால் முடியல, குறைஞ்சது ஒரு 500 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் வாயால் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அந்தந்த நாளுக்குரிய வாழக்கூடிய அவருக்காக நிற்கக்கூடிய கிருபை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அடுத்தது ஜெபம், அடுத்தது வேதம், அடுத்தது பரிசுத்தம், அடுத்தது இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஓடிடலாம். ஃபஸ்ட்டு கிருபை பெற்றுவோம். எதற்காக? ஜெபிக்கிறது, அவருக்காக நிற்கிறதுக்காக, வாழ்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக கிருபை பெற்றோம். அந்த கிருபை பெறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் மகிமை மேலே மகிமை போயிட்டு. ஆமாம். Awesome. Okay, that was awesome. Thank you for coming on. Thank you for doing சந்தோஷம். this. எனக்கும் என்னென்னா, நம்ம பெரிய அனுபவசாலிகள்னால இருக்கிற அனுபவசாலிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம அந்த இன்டர்வியூ செய்யலை. ஆனால் ஒன்று இன்டர்வியூ இல்லை, பாட்காஸ்ட். சாரி நம்ம அந்த ஒரு இதை அப்படி செய்யலை. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் வழியாக நம்ம கடந்து வந்திருப்போமே, அதை தான் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கும் மகிழ்ச்சி. சாம் உங்கள் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். வில் டூ திஸ் அகேன். நீங்கள் திரும்ப வரும்போது நம்ம திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். இன்னும் நிறைய காரியங்கள் நீங்கள் ஷேர் பண்ணல. உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்வி இன்னைக்கு இருந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையானதாக இருந்துச்சு. உண்மையிலே நானே கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை பார்த்து விளையாடணும். ஆமாம், ஏன்னா நிறைய போதவர்களுக்கு தெரியும், என்னுடைய விசுவாசிகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாரும் பார்க்குறாங்க. சத்தியத்தை தாண்டி போயிடக்கூடாதுங்கிற ஒரு நிதானத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Thank you so much, uncle. ரொம்ப சந்தோஷம். Thank you so much, uncle. Okay, that is it for this episode. Hope you guys liked it. uncle, உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குல்ல? ஆமாம், டேவிட் துரை. ஓகே, டேவிட் துரை அஃபிஷியல்ன்ட்டு அவங்களோட சேனல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். போய் அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ரீசெண்டாக ஜோயில் அண்ணா கூட ஒரு பாட்டு பண்ணாங்க, மாறாத பாசம்னு. இன்னும் நிறைய பாட்டுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, போடுவாங்க, போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இஃப் யூ லைக் திஸ் எபிசோட், ஹிட் தட் லைக் பட்டன். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கொஷின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. கொஷின் இருந்துச்சுன்னா க்யூன்னு போட்டுட்டு அப்புறம் உங்களுடைய கொஷினை போடுங்க. ஸோ எங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் definitely subscribe and hit that bell notification icon if you never want to miss an episode or a video from the Peacemakers YouTube channel. I'll see you guys again in another episode. Bye.